வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திருமாவளவன் தமிழகத்தின் சாபக்கேடு, அண்ணாமலை விமர்சனம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் மிகவும் பரவலாக பேசிக்கொண்டிருக்க ஒரு நிகழ்வாகத்தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது என்னவென்றால், விஜய் அரசியலுக்கு வந்த பின் திருமாவளவனின் எண்ண ஓட்டம் குழப்பத்தில் இருப்பதாக அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் விமர்சித்து பார்த்திங்கன்னா இருக்கிறார். அதாவது எல்லாவற்றுக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என கூறும் திருமாவளவன் அரசியல் தரம் தாழ்ந்து மாறியிருப்பதாகவும், தவறு செய்த பின் தப்பிக்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை என பழி போடுவதை நிறுத்த வேண்டும் என்று ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். இது போன்ற தலைவர்கள் இருப்பது தமிழகத்திற்கு சாபக்கேடு என்று அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா சாடி இருக்கிறார். அதாவது என்னன்னா, நம்மளுடைய நயினார் இப்போ மாநில தலைவராக இருக்கிறார். என்னதான் பார்த்திங்கன்னா மாநில தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலை அவர்கள் அவருடைய முன்னாள் மாநில தலைவர் பொறுப்பை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் இப்போ மாநில தலைவர் மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது இவர் பார்த்திங்கன்னா திருமாவளவன், அதாவது விசிகாவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில விமர்சனங்களும் சரி, ஒரு சில கருத்துக்களும் சரி, நிறைய விதமான விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அரசியல் களத்திலையும் சரி அவர் பதிவிடுறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய கருத்து தவறுதலாக இருந்ததுன்னா அதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அவர் தப்பிக்கிறாரு அப்படின்றத ஒரு விஷயமாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சமீபத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் பார்த்திங்கன்னா வெளியே செல்லும் முதல் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி குறுக்கில் விழுந்துட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு அப்படின்றது திருமாவளவன் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பார்த்திங்கன்னா முன்வைத்திருந்தார்கள். இதனால் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு சில பேச்சுக்களும் எழுப்பப்பட்டது. இந்த ஒரு சூழல் அடிப்படையில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளையும் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தான் பார்த்திங்கன்னா அந்த கட்சியும் இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பெரும் விதத்தில் தாவேக்கா பக்கம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதரவாக பேசுகிறாரு. ஆனால் அதே தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசினா அண்ணாமலை அவர்கள் பேசுவது பாஜக தாவேக்கா கூட்டணிக்கு இழுக்கின்ற ஒரு முடிவாக இருக்கிறது அப்படின்றத தமிழகத்தில் பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக தாவேக்காவை இழுக்க பிளான் பண்ணுறாங்க, இது ஸ்பில்லியாஸ் போட்டாச்சு அப்படி இப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் நாங்கள் விஜயுடன் கூட்டணி செல்ல தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் தாவேக்கா அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு தொடர்ந்து ஆதரவை அண்ணாமலை அவர்கள் தெரிவிக்கிறாரு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா தாவேக்காவுக்கு எதிராக பேசக்கூடிய விமர்சனங்களுக்கும் பதிலடியை அண்ணாமலை கொடுத்துருக்காரு. அதில் ஒரு முன் நோட்டமாக தான் திருமாவளவனை குறிப்பிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிகழ்வாக பேசியிருக்கிறாரு என்பதும் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக இருக்குது. இப்பொழுதைக்கு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இந்த நிகழ்வு, இந்த ஒரு செய்தி பெரும் விதத்தில் பேசும் பொருளாக அரசியல் வட்டாரம் இருக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து